இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் சொல்றேன். இது இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை. உன் கையில் இருப்பது என்ன? யாத்ராகமம் அதிகாரம் 4 வசனம் 2. சில நேரம் என்னிடம் என்ன இருக்கு, என்னால என்ன மாறப்போகுது அப்படின்னு தோணுதா? உங்க திறமை சின்னதா தெரியுதா? உங்க வாழ்க்கை சாதாரணமா தெரியுதா? ஆனா மோசேயும் அப்படித்தான். தேவன் கூப்பிட்டப்போ தன்னோட குறைகளை தான் பார்த்தார். என்னால முடியாதுன்னு நினைச்சார். அப்போ தேவன் கேட்ட கேள்வி, உன் கையில் இருக்கிறது என்ன? மோசே சொன்னார், ஒரு கோல். ஆனா அந்த கோல் தேவனோட கையில அற்புதத்துக்கு காரணமா மாறுச்சு. கடல் பிளந்துச்சு, ஜனம் விடுதலை பெற்றாங்க. அதே மாதிரி இன்றைக்கு உங்க கையில் இருக்கிறது சாதாரணமா தெரியலாம், ஆனா தேவன் அதுல அற்புதத்தை மறைச்சு வைத்திருக்கலாம். நீங்க குறைவா பார்க்கிற காரியத்தையே தேவன் பெரிய ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்தலாம். அதனால மனசு உடையாதீங்க. உங்க வாழ்க்கையை தேவனோட கையில வையுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனோட கையை பார்ப்பீங்க. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தால், இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.